ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மில்க் வச்சு செய்யக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டாக சில்கியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். இந்த ரெசிபியோட வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே தெரிகிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெசிபிஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு வந்து நல்ல க்ரீமி டேஸ்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அந்த முட்டையுடைய வாசனை வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நம்ம கொதிக்க வச்சுருக்கிற அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா பால் நல்லா சூடாக இருக்கும் போதே அப்படியே சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு புட்டிங் வந்து நல்லா சில்கியாக கிடைக்கும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது எந்த மோல்டில் நீங்கள் வந்து புட்டிங் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த மோல்டில் வந்து லைட்டாக ஆயில் இல்லைனா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து கீ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஸ்டீமர் பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மோல்டை வச்சுட்டு இதில் தண்ணி போகாத அளவுக்கு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இட்லி பாத்திரத்தை மூடி கரெக்டாக 30 மினிட்ஸுக்கு, அதாவது ½ அன் ஹவருக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புட்டிங் வந்து நல்லா வந்து குக் ஆகியிருக்கும். ஒரு டூத் ஸ்டிக் அப்படி இல்லைனா நைஃப் வச்சு இந்த மாதிரி குத்தி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும். நம்மளுடைய புட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ½ அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீமோல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போது இதுக்கு மேலே டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சாப்டு நட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் செர்ரி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். 1 கப் பால் வச்சு வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு புட்டிங் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி ரவை வச்சு புட்டிங் எப்படி செய்யலாங்கிற வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நல்ல சில்கியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மோரோவர் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான குக்கிங் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.